யார் பங்கு சந்தையினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவரே மாதவி பூரி புஞ்ச் அவர்களின் மீதே அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதால் அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்த பிறகு தாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரியானது என்பதை நிரூபிக்கும் வகையில் பல ஆதாரங்களை ஹிண்டன்பர்க் சொல்லி அவருக்கு இன்று வரை அவர் உருவாக்கிய அந்த நிறுவனத்தின் மூலம் வருவாய் வந்திருக்கிறது என்கின்ற ஆதாரங்களையும் எடுத்து கூறியதற்கு பின்னர் மாதவி பூரியிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. சில நாட்களிலேயே இந்தியாவுடைய பங்குச்சந்தையை பெரிதாக தாக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆக இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தோம். ஆனால் இந்திய ஒன்றிய அரசோ நிதி அமைச்சகமோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ பிரதமர் மோடியோ வாயை திறக்கவில்லை. எல்லோரும் மௌனம் சாதிக்கிறார்கள். வணக்கம் தொடர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்பார்த்த அளவிற்கு ஹிண்டன்பர்க் அறிக்கையினால் அது வெளிப்படுத்திய செபி தலைவரினுடைய பங்கேற்பு தவறான வழிகளில் நிதியை கொண்டு வந்து அதனை அதானி பங்குகளில் முதலீடு செய்து அதன் மூலம் லாபம் பார்த்து அவருடைய செயலுக்கு எதிராக ஹிண்டன்பர்க் கொடுத்த அறிக்கையினால் எதிர்பார்த்த அளவிற்கு பங்கு சந்தையில் சரிவு ஏற்படவில்லை. எனவே மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்பதை போன்ற ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அது அதானியினுடைய பங்குகளை பாதித்திருக்கிறது. அதானியினுடைய 11 பங்குகளில் 2 பங்குகளை தவிர, அம்புஜா சிமெண்ட் உள்ளிட்ட 2 பங்குகளை தவிர, குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் அதனுடைய பங்குகள் எல்லாம் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த வீழ்ச்சி இன்னும் அதிகமாகலாம், பரவலாம் என்கின்ற அச்சம் சந்தையில் நிலவுகிறது. என்ன காரணம் என்றால், யார் பங்கு சந்தையினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவரே மாதவி பூரி புஞ்ச் அவர்களின் மீதே அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதால் அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்த பிறகு தாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரியானது என்பதை நிரூபிக்கும் வகையில் பல ஆதாரங்களை ஹிண்டன்பர்க் சொல்லி அவருக்கு இன்று வரை அவர் உருவாக்கிய அந்த நிறுவனத்தின் மூலம் வருவாய் வந்திருக்கிறது என்கின்ற ஆதாரங்களையும் எடுத்து கூறியதற்கு பின்னர் மாதவி பூரியிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை, அமைதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் சில நாட்களிலேயே இந்தியாவுடைய பங்குச்சந்தையை பெரிதாக தாக்கும் என்று சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்தியாவினுடைய பங்குச்சந்தை 5 லட்சம் கோடி டாலர்களுக்கு மிகுதியான மிக பலம் வாய்ந்த ஒரு பங்குச்சந்தை ஆகும். நிஃப்டியும் சரி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டுமே சரி. அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய நம்பகத்தன்மையின் மீது மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஹிண்டன்பர்க் வெளிப்படுத்திய அந்த குற்றச்சாட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய, அதாவது இந்த ஷெல் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அடையாளம் தெரியாத, அடிப்படையற்ற, எந்த விதமான இயக்கமும் இல்லாமல், பொருளாதார நடவடிக்கையுமோ வர்த்தக நடவடிக்கையுமோ இல்லாத அந்த வெறும் பெயர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் இந்தியாவுடைய பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் பங்குகளினுடைய விலை உயருமானால் ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய அளவிற்கு சரிவுக்கே விட்டு செல்லும் என்பதனால் எல்லோரும் வஞ்சிக்கிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக அதானியினுடைய பங்குகள் அப்படியே மேலே போய்கொண்டே இருந்தன. இவர்கள் சொன்னவுடன் உள்ளபடியே அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் என்றால் அதானியுடைய பங்குகளுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்பட்டிருக்க முடியாது கடந்த ஆண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சி, சற்றொப்ப 8 லட்சம் கோடி அந்த வீழ்ச்சியினால் பங்கு சந்தைக்கு இழப்பு ஏற்பட்டது. இழப்பு ஏற்பட்டது என்றால் பங்குச்சந்தையில் அதானியினுடைய பங்குகளில் முதலீடு செய்த எல்ஐசி உள்ளிட்ட பெருநிறுவனங்களும், அதே போல ரிட்டைல் இன்வெஸ்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான பொதுமக்களும் அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியினால் பெருமளவிற்கு நட்டமடைந்தார்கள். அதெல்லாம் வெளில தெரியாது. இப்போ எல்ஐசியினுடைய ஸ்டேக் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்றத வச்சு நம்ம அதை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் போன்ற நிறுவனங்கள், மற்றதெல்லாம் சாதாரண இண்டிவிஜுவலினுடைய இழப்பெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை விட மிக மோசமானது. ஏனென்றால் பங்குச்சந்தையை முறைப்படுத்தக்கூடிய அந்த தலைவரே இந்த மாதிரி பர்முடா, மொரிஷியஸ்,
போன்ற இடங்களில் இருந்து செயல்படுவதாக இயங்குவதாக சொல்லக்கூடிய அந்த ஷெல் கம்பெனிஸ், அந்த நிறுவனங்களின் மூலமாக முதலீடு செய்து லாபம் அடைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த அகோரா கன்சல்டன்சி என்கின்ற பெயரில் இவருடைய மாதவி பூரியினுடைய கணவர், அவர் சிங்கப்பூரில் இருந்து அந்த பங்கு சந்தையில் எந்த பங்குகளில் முதலீடு செய்யலாம் என்கின்ற ஆலோசனையை வழங்கியிருக்கின்றார் என்று வந்திருக்கக்கூடிய செய்தியும், அது எப்படிப்பட்ட ஆலோசனை ஏனென்றால் இவர்களுக்கு அந்த 3 ஆண்டுகளில் சற்றப்ப $3 லட்சம் மேல் வருவாய் வந்திருக்கிறது. இதெல்லாம் இமெயிலில் வச்சு அவங்க எடுத்துட்டாங்க. ஹிண்டன்பர்க் எடுத்திருக்கிறான். ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருக்காங்க. அதையும் இதன் மூலமாக அவர்கள் எந்த பங்கு வரும் காலத்தில் உயரும், நன்றாக உயரும் என்பதையெல்லாம் இங்கே மாதவி பூரி வழியாக தகவல் அவருடைய கணவருக்கு சொல்லப்பட்டு, அவருடைய கணவரிடமிருந்து தெரிந்து கொண்டு பெரும் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கும் அது கன்சல்டன்சிக்கான ஃபீஸ் என்கின்ற பேரில் பெருமளவுக்கு வருவாய் வந்திருக்கிறது. எல்லாம் டாலர்ஸ்ல தான். எனவே இது என்னன்னா, இது ஒரு விதமான இன்சைடு ட்ரேடிங் தானே. உள்ளே இருந்து கொண்டு ஒரு நிறுவனத்தினுடைய நிலை, எப்பொழுது பங்குகள் போகும், எவ்வளோ உயரும், அவங்க செய்ய போகிற புதிய ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அந்த கம்பெனியினுடைய வருவாயை அதிகரிக்கும், இதெல்லாம் வச்சு தான் அந்த பங்குகளினுடைய விலை உயரும். ஸோ அதில் முதலீடு செய்யலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுவது. அதுதான் இவர் வழியாக செய்யப்பட்டிருக்கிறது என்பது இந்த அகோரம் கன்சல்டன்ஸ் இதன் மூலம் வெளியாகி இருக்கிறது. ஆக இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தோம். ஆனால் இந்திய ஒன்றிய அரசோ, நிதி அமைச்சகமோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, பிரதமர் மோடியோ வாயை திறக்கவில்லை. எல்லோரும் மௌனம் சாதிக்கிறார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வேற பிரச்சனை என்ன, அதை தூக்கி திசை திருப்புகிறார்கள். அவ்வளவுதான். எனவே இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், பங்குச்சந்தையிலிருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் என்று சொல்லக்கூடிய அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வெளியேற தொடங்கினால், அதன் விளைவாக பங்குச்சந்தை வீழ்ச்சியுறுவது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி ஈர்ப்பும் மிகப்பெரிய அளவிற்கு அடிபடும். அது நமது பொருளாதாரத்தில் எதிரொலிக்கும். ஏனென்றால் வரக்கூடிய நாம் இறக்குமதிக்கெல்லாம் நாம் டாலர்ல தான் பே பண்ணணும். அதுக்கு அந்நிய செலாவணி இருப்பு நல்லா இருக்கணும். இங்க இருந்துட்டு நிறைய போச்சு அப்படின்னோம்னா அந்த செலாவணி இருப்பு வந்துட்டு குறையும். அதுக்கப்புறம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் குறைவாங்க. இப்படியெல்லாம் குறையும் பொழுது பங்குச்சந்தை மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாகும். அதனால்தான் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூரி புஞ்ச் முதலில் பதவி விலக வேண்டும் என்கின்ற அழுத்தம், கரெக்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு, அது இன்வெஸ்டாருக்கு ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆனால் அரசும் வாய் திறக்கவில்லை. மாதவி பதவி விலகுவதாக எந்த குறியும் தென்படவில்லை. இப்படிப்பட்ட நிலை நீடித்தால் பங்கு சந்தையினுடைய மறு வீழ்ச்சிக்கு அதுவே அடிப்படையாகும். இந்த அபாயத்திலிருந்து எப்படி பங்குச்சந்தை தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.